செக் பண்ணியா? நாங்க தான் செக் பண்ணனும். ஐசி என்ன அது? மெட்டல் டிடெக்டர். இது கூட உங்களுக்கு தெரியாது? என்ன பாக்கெட்ல சவுண்ட் வருது? அதுவா? சாரி ஆபீசர்ஸ், இது ஒரு குதிரையோட செப்பல். இதனுடைய டிவிஎஸ் 50 பஞ்சர் ஆக்கிடுச்சு. அதனால இத கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் கார்ப்பரேஷன் மேல கேஸ் போட போறேன். போய் போடியா. தேங்க் யூ. நீங்கலாம் கரெக்ட்டா ஒர்க் பண்றீங்கன்னு செக் பண்ணேன். கேட்ச். டேய் உடும்பு, இந்த துருப்பிடிச்ச வைப்பர் தூக்கு. கரெக்டா. ஹாய் டாட், என்ன எனக்கு முன்னாடி வந்தீங்க? விஜய் வர்றான்ல, ஒருவேளை பிளேன் முன்னாடி வந்துச்சுன்னா? எல்லா பிளேயரும் முன்னாடி தான் வரும். ரிவர்ஸ் கியர் போட்டா தான் பின்னாடி போகும். ஹாய் சித்தி. டேய் யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு போய் சித்தின்னு தெரியாட்டி என்ன, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட ஃப்ரெண்டோட ஃபாதர். நான் இவரை செல்லமா டாடின்னு தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி உங்களை செல்லமா சித்தின்னு கூப்பிட்டுக்கட்டுமா? சித்தி. Excuse me, he's a little bit crazy. Senseless fellow. Vijay. Hi Dad. Hi Vijay. Oh. Hi Daddy. How are you? Journey எல்லாம் எப்படி இருக்கு? Yeah, okay. என்ன டாட் அப்படி பாக்குறீங்க? என்னப்பா இப்படி அடிச்சிட்ட? சும்மா இருங்க டாட். உங்க பக்கத்துல யார் நின்னாலும் உங்களுக்கு அடிச்ச மாதிரி தான் தெரியும். ஏண்டா வந்ததும் அப்பா கிட்டே ஜோக்கா? வா. ஹாய் சந்திரு. ஹாய் விஜய், வெல்கம் டு சிங்கார் சென்னை. ஹேவ் திஸ் ப்ளீஸ். Thank you. அது யாருக்கு? நீ தனியா வருவன்னு யாருக்கு பா தெரியும்? 10 நாள் ஃபாரின் போயிட்டு வர்றவனே கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட வந்து இறங்குறான். நீ பெர்மனன்ட்டா ஃபாரின்ல இருந்து வர்றவன் பிரெக்னன்ட்டா எதையா தள்ளிட்டு வரும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி வரல. உங்க பையனாச்சே தனியா தான் வந்திருக்காரு. ஹேவ் திஸ். வணக்கம் பாஸ். I am ஸ்டெப்னி. டாடி கிட்ட டிரைவரா வேலை செஞ்சிருக்கேன். ஆமா, இதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல்ல கேப்டனா இருந்து வேலையை ரிசைன் பண்ணவரு. டிரைவருக்கு எதுக்குடா இவ்வளவு பந்தா? போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு போ. ஓசில வாழ்றவனுக்குலாம் ஏசி போறது இல்ல. பாருங்க சார், என்ன போய் ஓசிக்கிறா சார். அவன் கிடக்குறான். நீ அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் கீழ வை. போ. முருங்காயே பெட்டர். Welcome. Be careful. Hello please. I'm okay. Vijay, come on, hold me. I'm steady yaar. நேர கொடுமடா இதெல்லாம். அவன் ஆல்ரெடி அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைலா தான் போயிட்டு இருக்கான். அவனை போய் விழுந்துறாதே, செடியாரேன்னு தொட்டு தொட்டு கூட்டு போறாளுங்க. இங்க நான் ஏற்கனவே அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி பெண்டாய் நிக்கிறேன் மப்புல. எனக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தாங்களா? அது சரி, காமெடியன் தானே. Hi, uncle. Hi uncle. Hi dad. Who is this guy? Yes. இவர் உனக்கு டாடியா? பின்ன என்ன, 2 பீர் உள்ள விட்டா நீ எனக்கு டாட். பீரா? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்க போய் தான் உள்ள விட்ட. டேய், பகல் எல்லாம் ஊர் சுத்துறீங்க, நைட்ல தண்ணி போட்டுக்கிட்டு எங்க அலைஞ்சிட்டு வரீங்க? சொர்க்கத்துக்கு அங்கிள். பாயிண்ட் டு பாயிண்ட் ஓடுறான். ஃபாரின் சரக்ஸ், ஃபாரின் ஃபிகர்ஸ். ஆஹா ஆஹா, थैंक यू விஜய். அடுத்த வாட்டி உங்களையும் கூட்டி போறேன். இங்க வர நான் வரும்போது நீங்க இல்லாமல. டேய், இந்த மாதிரி கண்ட இடத்துக்கெல்லாம் அவனை கூட்டிட்டு போய் கடித்தான்னு வெச்சுக்கோ. பல்ல உடைச்சு வெளிய துரத்துவே ராஸ்கல். டோன்ட் ஷவுட் அங்கிள், டோன்ட் ஷவுட். உங்களுக்கு பிபி ஏறிடும், எனக்கு பீர் இறங்கிடும். அடிச்சிருப்பால. அடிடா. ஃபாதர் யாரு? தெரியாது. சந்துரு. ரூம்ல எனக்கா வெயிட் பண்ணுங்க. யாரு இவங்க 2 பேரும்? அது ஒன்னு பொண்ணு வீடுப்பா, இன்னொன்னு மாப்பிள்ளை வீடு. 5 மினிட்ஸ் முன்னாடி தான் பிக்கப் பண்ணேன். ஆமா, எதுக்குடா இவ்ளோ crowd கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? பப்ளிக் மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க சைடுல 2 பேர், நம்ம சைடுல 2 பேர் போதாதா? மொத்தமே 4 பேரா? அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் தமிழ்நாட்டுல கடைசியா வர்ற ஃபங்க்ஷனுக்கு வர்றதப்பா. இது கல்யாண வீடு, இது இப்படித்தான் இருக்கும். இத பார், நம்ம நாட்டுல தொண்டர்கள் இல்லாம கட்சி கூட நடத்தலாம். சில பேர் அப்படித்தான் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா சொந்தக்காரங்க இல்லாம கல்யாணம் நடத்தவே முடியாது. ஸ்டேட்ஸ்ல நடக்குது. அங்க பொம்பளை ஃபயர் ஆவாங்க, ஆம்பளை எர்த்தாவாங்க. அதெல்லாம் நம்ம பெர்த் பிளேஸ்ல ஒர்த்தா வருமா? சரி, ஏதோ பண்ணி தொலைங்க. பிரியா ரூம் எங்க இருக்கு? நிறைய ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. பிரியாடா, பிரியா. ஓ மேடம், நேரா போ. அதோ பார், மணமகள்னு போட்டுக்கு பாரு. நம்ம ஆளுக்கு புரியாதுன்னு பொம்பளை போட்டோ வேற வரைஞ்சு வச்சிருக்கான் பாரு. அங்கதான் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் கூட உன் இமேஜ் ஸ்பாயில் ஆகலடா. நல்ல குஷியா தான் இருக்கு. என்னடா வளர்ற? பின்ன என்ன, ஒரு பேச்சுலர் நானு இங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன் தனியா. என்கிட்ட வந்து எவனும் பேச மாட்டேங்கிறா. ஆனா நீ ஏதோ ஆம முட்டை சைஸ்ல ஒண்ணு இருக்குது, அத அகஸ்மாத்தா உருட்டி விடுற. அதுவே யதார்த்தமா 10 கட்டையை இடிக்குது. அதுக்கு அதை தொட்டாலும் பரவாயில்ல, உன்னை வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போறல. என்ன இதுல ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? Hi, Vijay. அடப்பாவி, எல்லா சைஸ்லயும் ஒரு பண்றானேடா. How are you? Fine, thank you. I like your friend very much. All I need is your love. Stop it. நான் கிளம்புறேன்டா. ஏய், என்னாச்சு? என்னடா, எனக்கு இருக்கிறதோ லிட்டில் ஹார்ட், சின்ன இதயம். அதால இந்த மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா. நான் வரேன்டா. Hey, you are a very lucky guy, man. எப்படிடா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்க ரிப்பீட் பண்ணு. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான்டா. சிகரெட் ப்ளீஸ். சிகரெட். தேங்க் யூ. பத்த வைக்கிறதுக்கு உங்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, நீ தான் பத்த. அதாவது விஜய், நீ டென்ஷன் ஆகாத. என்னுடைய லெவல் தெரியாமலே நான் இவ்வளவு நாளா வாழ்ந்திருக்கேன்டா. ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது.
விஜய் இவ்வளவு அழகான ஃபிகர் நீ இருக்கும்போது ஒன்ன விட்டுட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பானவன், நான் அழகானவன், விவரமானவன், விவேகமானவன் அர்த்தம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இப்ப நான் என்னுடைய மேரேஜ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். அதை அப்படியே அங்க நீ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துரு. ஓகே? அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் இப்போ. வெரி ஃபாஸ்ட் கேர்ள். கம் ஆன் ப்ரோசீட். ஆக்சுவலி அவங்க வந்து நெதர்லாண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. குட் கண்ட்ரி. வந்த இடத்துல ஏதோ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்ற? இப்ப நான் அதுக்கு என்னடா பண்ணணும்? நீ ஒண்ணும் செய்ய வேணாம்டா. நான் தான் எதுவும் செய்யலையேடா. அந்த குழந்தைக்கு ஒரு இந்தியன் ஃபாதர் வேணுமா? அதுக்கு உன் பேர் இனிஷியலா போட்டுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. சும்மா இல்ல, எவ்வளவு பேமெண்ட் வேணாலும் கொடுத்துறாங்களாம். டேய், என்னடா இது காது குத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி சொல்ற? இது என்ன சர்வ சாதாரணமான காரியமாடா? இந்தியாவுல ஃபாதர்கள் பண்ணாத ஒரே காரியம் அது ஒண்ணுதான்டா. அதையும் என்ன செய்ய வச்சிடாதடா. டேய் டேய் விஜய் விஜய், ஏதோ உன் ஷேடோல வாழ்றவன் தான்டா நான். நீ கொடுக்குற காசுல தான் இந்த பீரே வாங்கி குடிக்கிறேன்டா. ஆனா அதுக்காக என்ன ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி ஆக்கிடாதடா. Sorry, he's not willing to. You know my friend, what I'm trying to say. No sister, no sister. டேய், அந்த அக்காட்ட சொல்லி வைடா. தேனாம்பேட்டை சிக்னல்ல கையில குழந்தையோட பிச்சை எடுக்கிறா பாத்தியா? அந்த குழந்தை கூட நான் ஃபாதரா இருப்பேன். ஆனா இவ குழந்தைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி வைடா. ஏய் வெள்ளக்காரி, யாரோட யார் நீ சுமக்கிறது? Cheers. என்ன இது? கொஞ்சம் ஸ்டைலா குடுறா. பெக்கு பெக்கா ஊத்தி குடிக்கிறதுக்கு நாம என்ன ராக் பெல்லர் ஃபேமிலியா? பாப்பநாயக்கம்பட்டி பழனிசாமி பேரனுக்கு இது போதாதா? அது ரீட்டைல்னா இது ஹோல்சேல். திஸ் இஸ் இந்தியன் கல்ச்சர். அது என்னடா? இது தமிழ்நாட்டு கல்ச்சர். ஊர்க்கா, இது அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல சைட் டிஷே கிடையாதுடா. டேங்க் ஃபுல் ஆயி போச்சு. போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டாய்லெட் இந்த பக்கம் இருக்கு. அது ஒன்ன மாதிரி ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு. நமக்கெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான். அப்படின்னா திறந்தவெளி புல்வெளி கழகம். போயிட்டு வந்துடுறேன். ஃபாரின் சர்க்கிள் கூட டூப்ளிகேட் வருது போல இருக்கு. ஒரு லார்ஜ்லயே கிக் ஏறுதே. கருப்பு டைம் ஆச்சு, கிளம்பு. கலர். பாபிலோனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல சார், சும்மா சும்மா நான் அம்மா வைக்கிறாத. யார் இவன்? ஒரு ரகசிய சிநேகிதனா? இல்ல சார், இது என் பாய் ஃப்ரெண்ட் ரவி. ரவியா? அப்ப போன வாரம் புதருக்குள்ள இருந்து சங்கரோட வந்தியே. யார் அவன்? சங்கர்? சிஐடி சங்கர். சும்மா முண்டாவை ஏத்தாதடா. அங்க கேளுடா. இது ஒண்ணுதான் நிம்மதியா போயிட்டு உட்காருமா, டென்ஷன் பண்ணி. அங்க ஒரு புதர் இருக்குது. அது உள்ள 2 பேர் இருக்காங்களே. என்னங்கடா இது? ஒவ்வொரு புதர்லயும் 2 பேரா இருக்காங்க. புதர் ஒழிப்பு வாரியம் ஒண்ணு அமைச்சாதான்டா இந்த கொடுமைக்கெல்லாம் ஸ்டாப். Hi. Welcome to our new company. Thank you. Happy to have you here. Thank you. Please come. This is Rajkumar. Hello. And this is Veerapan. Hello. பாருங்க சேர்ந்து நிக்கறாங்க. This is Mr. Asar. Hello. கம்பெனி பணத்தை கொஞ்சம் உஷார் பண்ணிட்டாரு. This is Hemalata. And this is Meera. Hi. And this is Rita. Hi. பாஸ் வராரு. இவங்க தான் இனிமே உங்க பிஏ, நியூலி அப்பாயிண்டட். இவங்க பேரு மிஸ்ஸஸ் பிரியா விஜய். பெண்டாய் நிக்கிறாரு. சீக்கிரம் போட்டுங்க மாலைய. வெல்கம். Nice to meet you. எம்டி. La 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 la. Woo! விஜய் கிளம்பு. நம்ம வேற ஃபேக்டரி வாங்கலாம். இது நமக்கு வேணாம்ப்பா. இப்பதான் இந்த ஃபேக்டரி வாங்கிட்டு உள்ள வந்திருக்கோம். அதுக்குள்ள வேற ஃபேக்டரி வாங்கலாம். ஏன்டா சொல்ல மாட்டேன்? பிரியா அங்க டென்ஷனா ராஜினாமா கடிதம் எழுதிட்டு இருக்காடா. என்னடா சொல்ற? நீ போய் அவட்ட ஏதாவது ராங்கா பேசுனியா? யார்? நானா? அந்த பொண்ணை பிஏன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா பிரிட்டிஷ் ஸ்டைல ஹாயில கையை குளிக்கணும். அதை விட்டு புத்தூர்ல போய் மாவு கட்டு போடுற அளவுக்கு அது கையை பிடிச்சு குறுக்குன்னு குளிக்கிட்டியாடா? நீ என்ன சொல்றியா? தேவையில்லடா உன் ஃப்ரெண்ட்ஷிப். இந்தாடா யாராஜ் நமக்கு கடிதம். சரி கிளம்பு. அது வெறும் ஒயிட் பேப்பர். பெரிய கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஏதோ ஐடியா சொல்டா. ஐடியா? நீ அப்படிக்கா ஒளிஞ்சுக்கிறேன், இப்படிக்கா ஒளிஞ்சுக்கிறேன். ஒளிஞ்சுக்கிட்டா அது வந்து பாக்கும் எம்டி ரூம் இல்ல, இது எம்டிஆர் கிட்ட போயிரும். ஐயோ அவங்க வர்றாங்க. பாஸ், எந்த கலர் ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கங்க. என்ன மேன் இது? போட்டுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வானா சேல்ஸ்மேன் மாதிரி இப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர. வாழ்க்கை பூரா ஒயிட்லேயே இருந்துட்டேனா, அதான் எனக்கு எந்த கலரை பார்த்தாலும் பிடிக்கல. நீங்களே எடுத்துக்கங்க. இது தேங்க்யூ.
ட்ரெஸ் ஆடா இது ஒயிட்ல ஆபீசர் மாதிரி இருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை போட்டு 45 டிரைவர் மாதிரி ஆயிட்டேன். என்ன பார்த்தா மட்டும் எப்படியா 12 ஓட்டுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நமக்காகடா பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட் விஜய்க்காகடா. நாளைக்கே எனக்கு காதல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எனக்காக நீ கோமணம் கட்ட வேண்டியதுன்னா கட்டுவியா மாட்டியா? விஜய் விஜய் சக்சஸ் சக்சஸ். பிரியா வந்துட்டாங்க. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் ப்ளூ ட்ரெஸ்ல பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க. எனக்கு தெரியும்டா பிரியா பத்தி. அவ ஷாக் ஆகி நிக்கணும்ன்றதுக்காக தானே எல்லாரும் ப்ளூ ட்ரெஸ் போட சொன்னேன். ஃபோன் பண்ணி வர சொல்லு. என்ன பார்த்து இன்னொரு வாட்டி ஷாக் ஆகட்டும். ஓகே மேடம், நீங்க உடனடியா எம்டி ரூம்க்குள்ள வாங்க. மெதுவா மெதுவா சொல்லு. மெதுவா மேடம், நீங்க உடனடியா கொஞ்சம் எம்டி ரூம்க்குள்ள வாங்க. அவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஓகேயா? உனக்கு கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? யூஸ்லெஸ் ஃபெலோ. எந்த பக்கம் திரும்பினாலும் ரெட் கலரா இருக்கு, டேஞ்சர் லைட் மாதிரி. எல்லாத்தையும் இமிடியேட்டா தூக்கிட்டு என் வைஃபுக்கு பிடிச்ச ப்ளூ கலரா மாத்து. எதுக்காக சார் ரெட் கலரை மாத்தணும்? நம்ம உடம்புல ஓட ரத்தம் கூட ரெட் கலர் தான். அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம பாடியே டெட் பாடி ஆயிடாதா? தேவையெல்லாம் பேசாத, சொல்றத மட்டும் செய். சாரி பாஸ், நீங்க சொல்லாத கூட ஒண்ணு நான் பண்ணிருக்கேன். என்ன அப்படி செஞ்சுட்டேன்? உங்களுக்கு கூட அந்த ஐடியா வந்திருக்காது. நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஜட்டி கூட ப்ளூ கலர் தான். அதுவும் சாதாரண ப்ளூ இல்ல, ராபின் ப்ளூ. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா சாம்பிள் காட்டுறேன். நான்சென்ஸ். ஆபீஸ்ல நான் எவ்வளவு மாறுதல் ஏற்படுத்திக்க தெரியுமா? இனிமே காலையில மாலையில ப்ளூ காபி கிடையாது, எல்லாருக்கும் ப்ளூ காபி தான். அது எப்படியே கொடுப்ப? ரொம்ப சிம்பிள். பால்ல சொட்டு நீலத்தை கூட்டிட்டேன். அது மட்டும் இல்ல பாஸ், இனிமே நம்ம ஆபீஸ்ல யாராவது சினிமா போறதுக்கு பெர்மிஷன் கேட்டா கூட ப்ளூ ஃபிலிம் போறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்க போறேன். யோ, நான் இப்ப இந்த கண்டிஷன்ல போட்டேன். நீங்க போடல, நானாவே லிமிட் தாண்டிட்டேன் பாஸ். பேசிக்கிட்டே இருக்காதே, வேலையை பாரியா. சரி பாக்குறேன் பாஸ். ஆனா போறதுக்கு முன்னாடி வித் ஒரு பெர்மிஷன் ஒரே ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறேன் பாஸ். என்ன பாஸ்? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் பொண்ணா பிறக்க விரும்புறேன் பாஸ். எதுக்கு இந்த விபரீதாசா? அப்பதான் உங்கள மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைப்பாரு பாஸ். சத்தியமா சொல்றேன் பாஸ், சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு ஆசை. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இப்பவே பாம்பேக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாஸ். பாம்பேக்கா? பாஸ், உங்க பிஏ வந்திருக்காங்க. வாழ்க ப்ளூ, வளருக ப்ளூ. ப்ளூ மார்னிங் மேடம். வெயிட் பண்றாரு. ப்ளூங்கோ ப்ளூங்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரியா, ஆபீஸ்லாம் பாத்தியா எப்படி சேஞ்ச் இருக்கு? ஆமா ஆமா, ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். இஸ் இட்? ஆபீஸ் மட்டும் இல்ல, நீங்க கூட ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கீங்க. ஓ ரியலி? காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு. எனக்கு பிடிக்கல. ஹலோ ஹலோ மாம்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். நாளைக்கு பிரியாவோட பர்த்டே. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கிராண்டா செலிப்ரேட் பண்ணி பிரியாவை அசத்திருங்க. ஓகே? பர்த்டேல? Thank you so much. Yes. Your attention please. Excuse me, gentlemen and rough ladies. உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன ஏதுன்னு கேட்காம கைதட்டானுவ? இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் ஒரு காலத்துல வித்த காட்டுற முன்னாடி விசிலடிச்சு கைதட்டின கும்பல் தானடா நாமெல்லாம். அனாவசியமா பேசாதீங்க. முதல்ல குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. நீ அம்மாவா போற? அப்படியே உட்கார்ந்துக்க. அதாவது நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே. அத அவர் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் ஸ்வீட்டும் ஒரு மாச சம்பளத்தையும் போனஸா கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ, இந்த பழக்கத்தை விட மாட்டேங்கிறாங்களே. இந்த பாப்பா சாப்பிடு. இந்த பேபி சாப்பிடு. சார், எஸ். இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்ல, எனக்கு ரெண்டு ஹஸ்பண்ட். ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கோச்சுக்குவாரு, அதுக்கு தான். ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? தமிழ் கல்ச்சரே கொலை பண்றியே. சாரி சார், நான் கொண்டலப்பள்ளி. அதர் ஸ்டேட். இல்ல, மூணையும் வச்சுக்கோ. எதுக்கு சார் இன்னொரு பாக்கெட்? ஃபியூச்சர்ல உன் லிஸ்ட்ல நான் இருந்தாலும் இருப்பேன், அதுக்கு தான். சி போங்க சார். ஆல்ரெடி இருக்கேன். இந்த என் சேலரி வச்சுக்கோ. பாய். சந்திரு, நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு பர்த்டே என்ன ஒண்ணு ஒரு மாசம் சேலரியும் ஸ்வீட்டும் கொடுத்தாரு. என் பர்த்டேக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? எல்ஐசில 2 ஃப்ளோரும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃபிளைட்ல 2 வாங்கி தரேன், வச்சுக்கிறியா? விளையாடாதீங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹாய் பிரியா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னடி ஸ்வீட்ஸ் குடுக்குற? என்ன விசேஷம்? குட் மார்னிங் மேடம். இந்தாங்க 1 கிலோ ஸ்வீட். இந்தாங்க உங்க ஒரு மாச சம்பள கவர். இது எதுக்கு? என்ன இப்படி கேட்டீங்க? என்னுடைய ஃப்ரெண்ட் விஜய் இருக்கான்ல, அதாங்க உங்க கம்பெனியுடைய எம்டி. அவருடைய ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டேயா, அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு அவர் ஃபீல் பண்றாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? Thank you. Thanks for the pocket money. பஸ்ல நசங்காம சேஃபா வந்து சேர்ந்திருக்கோம். மேடம் ஸ்டாப். இன்னும் ஒரு அடி கூட நீங்க மேல எடுத்து வைக்க கூடாது. ஏன்? என் ரூம் அங்க தானே இருக்கு. அது நேத்து வரைக்கும். இன்னைக்கு காலையில இருந்து கீழே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஏன்? நீங்க கேரியரா இருக்குனா? ஏய், அது என்ன டிஃபன் கேரியராடா? கேரிங்னு சொல்றா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரி நேரத்துல மாடி ஏறினீங்கன்னா உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்காதான். அதனால எம்டி உங்க ரூமை கீழே மாத்திட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எம்ஜிஆர் கலர்ல குழந்தை பிறக்கணுன்றதுக்காக டான்னு 10 மணிக்கு குங்குமப்பூ பால்ல கலக்க சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு பால்ல குங்குமப்பூ கலந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்க சொல்லிருக்காரு. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாருன்னு
என் டேபிளுக்கு ஏதாவது வந்துச்சு உத வாங்குவீங்க. என்னடா கொடுத்தா இவங்க திட்டுறாங்க, குடுக்கலாம் அவர் திட்டுவாரு. இப்ப என்னடா பண்றது? என்னங்க என்னங்க என்ன நொன்னாங்க? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அவங்களுக்கு இதெல்லாம் குடுக்குறீங்களே, எனக்கு எதுவுமே இல்லையா? கவர்மெண்ட் ஐட்டம் ஒண்ணு இருக்கு, சாப்பிடுறியா? என்னது? பாக்கெட் சாராயம் அடிச்சா ஜிவ்னு யாரும். ஆல்ரெடி அடிச்சிருக்கா போல இருக்குடா.